புத்தளம் மதுரங்குழி முக்குத்தொடுவாய் பிரதான வீதி புனரமைத்து தருமாறு கோரி மதுரங்குழி நகரில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான வீதியை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். முக்குத்தொடுவாய் வீதியின் சுமார் 4 கிலோமீட்டர் வரையான பகுதி இதுவரை புனரமைக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்டவர்கள் வீதியை புனரமைத்து தருவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். 25 வருஷமா அந்த ரோட்டு செஞ்சு கொடுக்கல. தொடுவா ரோட்டு வந்து எம்பி மாரம் வராங்க, எல்லாம் பொய் சொல்லி ஓட்டை மட்டும் வாங்கிட்டு வருஷம் முடிய போய் தாங்க ஓட்டு முடிஞ்சது. இந்த ரோட்டை மறந்து வருஷமா அந்த ரோட்டு அப்படித்தான் இருக்குது. எந்த எம்பி வந்தாலும் செஞ்சு கொடுக்கறோம் இல்ல, ஒன்று செய்யற பாடம் இல்ல. வராங்க போறாங்க, ஓட்டு வர நேரம் அது செஞ்சாரு இது செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சரி அநியாயங்கள். இந்த அநியாயத்தை கேட்கறது யாரு இருக்கிற இந்த உலகத்துல? இந்த அநியாயத்தை கேட்கறத யாரும் இத கேளுங்க. இந்த எந்த எம்பி யாரும் சரி செஞ்சு தர சொல்லுங்க, எங்களுக்கு கட்டாயமா செஞ்சு தரோம். 30-40 வருஷமா எந்த ஒரு அபிவிருத்தி இல்லாம பள்ளமும் குழியமோ இப்ப பார்த்தாலும் இப்ப மழை காலத்துல தண்ணி நிறைஞ்சி முழங்கால தண்ணி நிக்குது. ஒரு திருவில் போகலாம்ல, ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைகளை கொண்டு போகலாம, ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம, திருவில் ஓடலாம. பாரிய பிரச்சனைகள் நாங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இதுக்கு கவனம் செலுத்தி. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக புத்தளம் கொழும்பு வீதியூடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நவவி மற்றும் ராஜாங்க அமைச்சர் பாலித ரங்கை பண்டார் ஆகியோர் வருகை தந்தனர். விரைவில் காப்பட் வீதியாக புனரமைத்து தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது.